அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எஸ்ஐஆர் தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எஸ்ஆர்ஐ பணிகள் தொடர்பான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் தொடர்பான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் நிறுத்த வேண்டும் என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் அனைத்து கட்சி கூட்டமானது இன்று நடத்தப்பட்டிருந்தது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒருமித்த கருத்துக்களோடு அவற்றை எதிர்க்க வேண்டும், அவற்றை ஒத்திவைக்க வேண்டும், அவசர கதியில் அவற்றை செயல்படுத்தக்கூடாது என்கின்ற வகையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஒரு முக்கிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது ஜனநாயக விரோத சட்ட விரோதமாக அவர் செயல்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த எஸ்ஐஆர் முயற்சிகளை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் உச்சநீதிமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் வழக்குகள் தாக்கல் செய்யும் என தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பீகார் மாநில எஸ்ஐஆர் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற நிலையில், குறிப்பாக அந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு வெளிவராத காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறுவதற்கு சில மாதங்களே உள்ள நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வு எஸ்ஐஆர் கொண்டு வந்துள்ளது ஏற்க இயலாதது எனவும் கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது. அது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் இந்த எஸ்ஐஆருக்கு தொடக்கம் முதலில் இதில் எதிர்ப்பு தெரிவித்ததும் மத்திய அரசின் கைப்பாவையாகவும் எதிர்ச்சிகார போக்குடன் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருவதாகவும் இந்த கூட்டம் வன்மையாக கண்டிப்பதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழக அரசினுடைய அச்சத்துக்கு மிக முக்கியமான காரணம் பீகார் மாநிலத்தில் நடைபெற்றவை ஆகும் எனவும், சிறுபான்மையினர் வாக்குகள் பாஜகவின் எதிர்ப்பு வாக்குகள் ஆகியவற்றை குறிவைக்கும் நீக்கும் நோக்கத்தோடு தகுதியுள்ள வாக்காளர்களை நீக்கி தகுதியற்ற வாக்காளர்களை சேர்க்கும் சதித்திட்டத்தோடு பீகார் மாநிலத்தில் இந்த நடவடிக்கையானது நடத்தப்பட்டுள்ளது எனவும் அவருடைய தீர்மானத்தில் கூட்டப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக எந்த பதிலையும் மக்கள் மன்றத்துக்கோ உச்சநீதிமன்றத்துக்கோ இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லவில்லை எனவும், மத்திய பாஜகவினுடைய ஆளா இருந்து கொண்டு தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருகிறது எனவும் இந்த தீர்மானத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பீகாரில் நடைபெற்ற குளறுபடிகள் எதையும் தலையாமல் தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திட்டத்தை செயல்படுத்துவது மக்களின் வாக்குரிமையை பறிப்பதாகும் எனவும் இங்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்தை அடியோடு குளிவண்டு பறிப்பதாகவும் உள்ளது என்பதிலிருந்து சந்தேகம் இல்லை எனவும் அவருடைய நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்போது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் அறிவிப்பே சட்டவிரோதமாகும் எனவும் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது. ஆதார் அட்டையை 12வது ஆவணமாக சேர்க்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் இப்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அந்த 27/10/2025 இருக்கக்கூடிய அறிவிப்பில் தெளிவற்ற முறையில் ஆதார் பற்றி குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் சரிபார்ப்பில் நேர்மைத்தன்மை இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை, அந்த அறிவிப்பில் பயன்படுத்தப்பட்டுள்ள சொற்றொடர் பலத்த சந்தேகங்கள் ஏற்படுகிறது எனவும் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது. ஆதார் சில நிபந்தனைகளுடன் அடையாளமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதே தேர்தல் ஆணையத்தின் நிலைப்பாடாக இருக்கிறது எனவும் இன்றைய அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது. அதே அறிவிப்பில் நோ டாக்குமெண்ட் இஸ் டு பி கலெக்டட் ஃப்ரம் எலக்டர்ஸ் டூரிங் தி எமானுவேஷன் பேஸ் என்று கூறப்பட்டுள்ளதாலும் வாக்காளர்களை குழப்பம் விதமாக அமைந்திருக்கிறது என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் எந்த ஆவணங்களையும் வாங்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே அறிவிப்பின் இணைப்பு 3 வாக்காளர் பிறந்த தேதி தொடர்புடைய ஆவணங்களை வாக்குப்பதிவு அதிகாரிக்கு ERO அவர் கேட்கும் போது கொடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எப்போது கேட்பார்கள், தரப்படும் நோட்டீஸ் எந்த படிவத்தில் யார் தருவார் என்கின்ற எந்த தெளிவான தகவலும் இல்லை எனவும் அந்த கூட்டத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. அதாவது எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு முன்பாக தெளிவான அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும், அவசர கதியில் இவற்றை செயல்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு கோரிக்கை தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அவ்வாறு இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகளை உடனடியாக தேர்தல் ஆணையம் நிறுத்தாவிட்டால் உச்சநீதிமன்றத்தில் அனைத்து கட்சிகளுடைய சார்பிலும் தற்பொழுது வழக்கு தொடரப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. பீகார் மாநிலத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த வாக்கு திருத்த தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுது இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வது தவறு எனவும் தமிழகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் தொடர்பான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் நிறுத்த வேண்டும் என்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், நீங்க தொடரலாம். எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான நடவடிக்கைகளை 2 கட்டங்களாக தமிழகத்தில் நடத்தப் போவதாக தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நடத்தப் போவதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் முதற்கட்டமாக சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்த பணிகள் நடைபெற இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் திமுக அவருடைய கட்சிகளான அனைத்து கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றிருந்தது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில்
தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பில் பல்வேறு குறைகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குறைகளை முன்னிறுத்தி பல்வேறு கேள்விகள் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலை வெளிப்படையாக கடைபிடித்து உரிய அவகாசம் தந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு கட்சிக்கும் சார்பற்ற நிலையில் தேர்தல் ஆணையம் இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் இந்த கருத்துக்களை ஏற்காததால் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அனைவரின் வாக்குரிமையும் நிலைநாட்ட உச்சநீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழியில்லை என்கின்ற ஒரு தீர்மானத்தையும் கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தேர்தல் ஜனநாயகத்தை காப்பாற்றிட தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வது எனவும் இந்த அனைத்து கட்சி கூட்டம் தீர்மானிக்கிறது எனவும் ஒரு தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி நிதானமாக தகுதியுள்ள ஒருவர் கூட வாக்குரிமை இழக்கக்கூடாது என்கின்ற வகையிலே இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து இந்த கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் தமிழகத்தின் உட்பட சிறப்பு திருத்தத்தை கொண்டு வருவதற்கான அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அவசர கதியில் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது, தகுதியுள்ள ஒருவர் கூட அவருடைய வாக்குரிமை இழந்துவிடக் கூடாது என்கின்ற வகையிலே உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலை வெளிப்படையாக பின்பற்றி தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தின் நடவடிக்கைகளில் தெளிவான வழிகாட்டுதல்களை வெளிப்படவில்லை. குழப்பமான நிறைய கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஆதார் அட்டையை அடையாளமாக காண்பிப்பதற்கான ஒரு தெளிவான வழிகாட்டுதலும் இல்லை என்கின்ற ஒரு தகவலையும் இந்த கூட்டத்தில் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து சிறப்பு தீவிர திருத்தத்தை, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தற்போது செயல்படுத்தக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, அதில் இருக்கக்கூடிய முரண்களை சரி செய்து உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலை தெளிவாக பின்பற்றி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு எந்த கட்சிக்கும் சார்பில்லாமல் இந்த SIR நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தில் இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய திமுக தலைமையிலான அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இருக்கக்கூடிய கருத்துக்களை தேர்தல் ஆணையம் ஏற்காததால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.